இன்றைய புனிதர் புனித ஜஸ்டின். இன்று நாம் நினைவுகூரும் ஜஸ்டின் பாலஸ்தீன நாட்டிலுள்ள சமாரியாவில் கிபி 100வது ஆண்டில் பிறந்தார். இவருக்கு சிறு வயது முதலே நல்ல தத்துவத்தை கற்றறிய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. எனவே இவர் பலரிடம் சென்று தத்துவத்தை கற்றறிய முற்பட்டார். ஆனால் யார் கற்றுக் கொடுத்த தத்துவமும் இவருக்கு மன நிறைவை தரவில்லை. இந்த சமயத்தில்தான் இவர் எபேசுஸ் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தபோது பெரியவர் ஒருவர் இவரிடம் கிறிஸ்துவை குறித்து போதிக்கத் தொடங்கினார். கிறிஸ்து மானிடர் யாவருக்காகவும் தன்னுடைய உயிரையே தந்தார். அதன் மூலம் மக்களை அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு மீட்பினை தந்தார். அவருடைய நினைவாக பலரும் அவருக்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்தி மறைசாட்சியாக உயிர் துறகிறார்கள் என்றெல்லாம் எடுத்துச் சொன்னார். பெரியவர் சொன்ன வார்த்தைகளால் தொடப்பட்ட ஜஸ்டின் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவராக மாறினார். மட்டுமல்லாமல் அதுவரைக்கும் மனித வாழ்க்கை தொடர்பாக அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு விடையையும் கிறிஸ்துவ மறையில் கண்டுகொண்டார். இதனால் கிறிஸ்துவ நெறி அவருக்கு மிகவும் பிடித்து போனது. எனவே அவர் அதுவரைக்கும் கற்றுவந்த பிளேட்டோவின் தத்துவார்த்த சிந்தனைகளையும் கிறிஸ்துவ நெறியின் தத்துவார்த்த சிந்தனைகளையும் இணைத்து புதிய தத்துவார்த்த சிந்தனையினை உலகிற்கு அளித்தார். அதோடு கூட கிறிஸ்துவ நெறியை எங்கும் துணிவோடு அறிவிக்கத் தொடங்கினார். இவர் இப்படித்தான் தன்னுடைய முதல் நற்செய்தி அறிவிப்பை தொடங்கினார். ஆதித்தாய் ஏவாளால் இந்த உலகத்தில் பாவம் நுழைந்தது. ஆனால் மரியாவால் இந்த உலகிற்கு மீட்பு வந்தது. இவருடைய நற்செய்தி அறிவிப்பினால் பலரும் கிறிஸ்துவை பின்பற்றத் தொடங்கினார்கள். ஜஸ்டின் அவர்களை ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார். அவர்களும் அவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்கி ஆண்டவரின் நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கத் தொடங்கினார்கள். இதற்கிடையில் மார்கஸ் அரேலியஸ் என்ற ரோமை மன்னன் கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களை சிறைபிடித்து சித்திரவதை செய்யத் தொடங்கினார். ஜஸ்டினும் அவருடைய நண்பர்களும் கிறிஸ்துவத்தை எல்லாருக்கும் அறிவிக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தினான். விசாரணையின் போது ரோமை அரசனும் ஆளுநனும் ஜஸ்டின் மற்றும் அவருடைய நண்பர்களிடம், நீங்கள் கிறிஸ்துவை மறுதலித்துவிட்டு ரோமை கடவுளை வழிபடுங்கள், அப்படி செய்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று வஞ்சக வார்த்தைகளை பேசினார்கள். ஆனால் அவர்கள் நயவஞ்சகர்களின் வார்த்தைகளுக்கு அடிபடியாமல் கிறிஸ்துவ விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள். இதனால் சினம் கொண்ட அரசன் ஜஸ்டினையும் அவருடைய நண்பர்களையும் தலைவெட்டி கொன்று போட்டான். கிபி 165ஆம் ஆண்டு இதே நாளில் ஜஸ்டின் ஆண்டவர் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.